இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலில் இன்றைக்கி அந்த புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி சாஃப்டான ஒரு எபிசோட் தான். சில நல்ல விஷயங்கள்லாம் இருந்துச்சு, பார்க்கறதுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு நடுவில் நம்மளை ஒரு கடுப்பேற்றுற மாதிரி ஒரு விஷயமும் இருந்துச்சு. அப்படி இருந்தால் தானே சீரியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் பண்ணாங்க. ஸோ முதல்ல இப்போ எடுத்தோடனே குடும்பத்துக்கு வீட்டுக்கு திருப்பி கூட்டத்தை வச்சு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும் பொழுது ஹோட்டலில் இது யாருக்கும் இந்த அமிர்தாவுக்கும் சரி செல்விக்கும் சரி என்ன ஆச்சுங்கிறது தெரியல. ஏன்னா பாக்கியா இதுக்காக தான் போனாங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் பாக்கியா இந்த நினச்ச காரியத்தை சாதிச்சாங்களா, என்ன ரிசல்ட் ஆச்சு, ரெண்டு பேர் தனியாக பேச வச்சாங்களா, பேசுறதுக்கு முதல்ல வந்தாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் அவங்க இருக்காங்க. ஃபோன் பண்ணாலும் யாரும் எடுக்கலாங்கும் போதே பாக்கியா அங்கே வந்துட்டாங்க. என்னாச்சு, சேரலையா, பிரச்சனை ஆயிடுச்சா, ஏதாச்சு அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது எல்லாம் சேர்ந்தாச்சு, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத அவங்க சொன்ன உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நிஜமாவா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நிஜமாக தான். இதை நானே முதல்ல எதிர்பார்க்கல. ஒரு பெரிய படம் மாதிரி நடந்துச்சு, 2.5 மணி நேரம் படம் மாதிரி. காமெடியிலேருந்து அப்புறம் காதல், எமோஷன்ஸ், அதுக்கப்புறம் சண்டை காட்சின்னு எல்லாம் நடந்துச்சு. அப்படின்னா சண்டை காட்சினா அடிச்சுக்கிட்டாங்களா அப்படின்னா இல்லை அடி ஜெனி கொடுத்தாங்க, இவன் வாங்கிக்கிட்டான், அவ்வளோதான், அதுக்கப்புறம் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத எழிலும் சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு இப்போயே அங்கே பார்க்கணும் போல இருக்குது. பாட்டி என்ன சொன்னாங்கன்னா கொஞ்ச நேரம் மூஞ்சி தூக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் சரியாயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீ வேணா இப்போ எழில் கூட போமா அப்படின்னா இல்லை வேணாம், ஹோட்டலில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரே சந்தோஷத்தில் இருக்காங்க இவங்க அமிர்தாவும். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்மா, நீ தான் சாதிச்சிட்டேன், எங்கள் செல்லம்மா தங்கம்மா, உன்ன மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வியிலேருந்து ஆரம்பித்து எழில் வரைக்கும் எல்லாரும் மாற்றி பாக்கியாவை பாராட்டுறாங்க. நிஜமாவே இதுக்கு பாக்கியா தான் காரணம். பாக்கியாவோட எஃபர்ட்ஸு அவ்வளோ ஜாஸ்தி. ஸோ இப்போ இந்த சமயத்தில் என்னன்னா பாக்கியா இதோடய கிளம்பி வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே ராமமூர்த்தி கேள்வி கேட்குறாரு. உட்காருமா, அவங்க பேசணும், எப்படி அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சேன், அவங்க 2 பேரும் சேரவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் கோவமாகவே இருப்பாங்கன்னு நினச்சேன். ஏன்னா 2 சைட்லேயுமே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இந்த பக்கம் ஜெனியுடைய அம்மா அப்பா அவ்வளோ கோவமாக இருந்தாங்க, ஜெனியே கோவமாக இருந்தா அப்படிங்கும்போது அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அது ரகசியம் அப்படிங்கிறாங்க. சொல்லுமா என்னம்மா ஆச்சு அப்படின்னா, பேச வச்சம்மா, அவங்கள பேச வைக்காமல் அதுதான் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. 2 பேரையும் தனியாக பேச வச்சு ஒன்றா பேச வைக்கும் பொழுது அவ்வளோ ஈஸியாக இல்லை. கொஞ்ச நேரம் சண்டை போட்டாங்க, வம்பிழுத்துட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி கேஷுவல் ஆகிட்டாங்க அவங்க அப்படிங்கிறாங்க. ஓ பெரிய விஷயம் தான்மா நீ செஞ்சது, சாதிச்சிட்ட, இது ஈஸி இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்க முடியுது. அங்கே ராதிகா அந்த பக்கம் எதை சமைச்சிக்கிட்டு கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே நீ தாம்மா இதை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி சொல்ல முடியாது, இருந்தாலும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க பாக்கியா. அப்போ கரெக்டாக ஈஸ்வரி உள்ளார என்ன ஏதோ நீ தான் காரணங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, என்ன நடந்துச்சு, நீ இப்போ அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறது, அவங்க பேசினா போதுங்கிறியே, அதை முன்னாடியே செஞ்சிருக்க வேண்டியதானே, அப்போல்லாம் ஜெனி முடிவெடுக்கட்டும்னு. அதுக்கப்புறம் இப்போ திடீர்னு அவங்கள ஏன் இப்போ அவசரமாக பேச வச்சேன், ஏன்னா நான் இந்த மாப்பிள்ளை பார்க்குறேன், பொண்ணு பார்க்குறேன், இவருக்கு செடியனுக்குன்னு சொன்னதுனால உனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி உனக்கு பதட்டமாகி ஏதாச்சும் நீங்கள் செய்யணுங்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு பார்க்குற டாப்பிக்கே கொண்டு வந்தேன் நான், அதனால் எல்லாமே எனக்கு தான் வரணும் இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் அப்படிங்கிறாங்க விஜயா. அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி. அடைச்சா வெக்கமாவே இல்லையா அவங்களுங்கிற மாதிரி நம்ம ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு இருந்தா உடனே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாக்கியா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பாக்கியாட்ட ராதிகா உங்கள்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன், கேட்கலாமா வேணாமான்னு தெரில, ஆனால் என் வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. என்ன கேளுங்க, பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க அப்படிங்கும்போது இல்லை இவ்வளோ தூரம் அத்தை கிண்டல் பண்ணுறாங்க, அவங்க தான் உங்களை வாயடைக்கிற மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் நீங்கள் எடுத்த முயற்சி தான் இது, அவ்வளோ ஈஸி இல்லை அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு, கங்க்ராட்ஸ். பிள்ளைங்களை சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, நிறைய முயற்சி போட்டிருப்பீங்க, ஒவ்வொரு தடவையும் பேசியிருப்பீங்க, அதை லேசுப்படுத்துகிற மாதிரி இவங்க பேசும்பொழுது உங்களுக்கு கோபம் வரலையா அப்படின்னா அவங்க அப்படி தான் பேசுவாங்கன்னு தெரியும் நமக்கு. பிடிச்சவங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கும் பொழுது நம்ம அப்படியே விட்டுறணும். நம்ம பிடிக்காதவங்க தெரியாதவங்கன்னா பரவாயில்ல கோவப்படுவோம், அது வேற. ஆனால் இவங்க நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்கிறதுனால என்னது இந்த டொமஸ்டிக் அபியூஸ்ன்னு சொல்லுவாங்க. குடும்பத்துக்குள்ளே இருக்கும் பொழுதே ஒருத்தர் குடும்பத்துக்குள்ளே இருக்க வன்முறை, அந்த வன்முறை ரொம்ப தவறான விஷயம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க மாற்றி. அந்த சமயத்தில் குடும்பத்தில் இருக்கவங்க நம்மளை திட்டினாங்க, ஏதாச்சும் பண்ணாங்க, நம்மளை மதிக்காமல் இருந்தாங்க, நம்மளை எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்தாங்க அப்படின்னா பரவாயில்லையா, இதுக்கு பேர் அன்பா, அதுக்கு பேர் அடிமைத்தனம், இதுக்கு பேர் முட்டாள்தனம். அன்புங்கிற பேரில் உங்களை ஏமாத்துறாங்க, அவங்க இன்னும் அன்பையும் பாதி நேரம் காமிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்காம பாக்கியா தன்னை அவமானப்படுத்தப்படுறதும் தெரியாமல் வெகுளியாக பதில் சொல்லிட்டு நம்ம அத்தை தானேன்னு விட்டுருவேன் அப்படின்னா, நம்ம அத்தையா, யார் அத்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறாங்க ராதிகா. ஒன்றும் இல்லை, நான் சமைக்கணும் அப்படின்னு சமைக்க போயிட்டாங்க. இது ஒரு காட்சி, இந்த காட்சியை பார்க்கும்பொழுது நமக்கு அதில் எரிச்சலும் கோபமும் தான் வருது. இதுக்கப்புறம் பாக்கியா மேலே போய் பார்த்தா எல்லாரும் ஒன்றா உட்காந்து விளாண்டுட்டு இருக்காங்க. தன்னுடைய 3 பசங்க, அதுக்கப்புறம் 2 மருமகர்கள், அப்புறம் 2 பேத்தி, எல்லாரும் உட்காந்து கொஞ்சி விளாண்டுட்டு இருக்கேன். என்னதான் ஃபேவரட் அத்தைன்னு சொன்னால் தலையாட்டுறா, அப்புறம் நான் தான் ஃபேவரட் சித்தப்பா, நான் சிரிக்கிறா அப்படின்னு மாற்றி எழில் இனியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு சாப்பாடை மேலேயே கொண்டு வரங்கிறாங்க. இல்லை வேணாம், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கீழே வரோம் அப்படிங்கும் போதே மனசெல்லாம் சந்தோஷமாக திரும்பி பார்த்துட்டு பாக்கியா கீழே வரேன். பின்னாடியே செடியன் கட்டி பிடிச்சி, அம்மா நான் கண்டிப்பாக ஜெனி எனக்கு கிடைக்க மாட்டான்னு நினச்சேன், நீ ஒருத்தியால் தான் கிடைச்சா, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ், என் வாழ்க்கையே போயிடுச்சு தொலைஞ்சுன்னு நினச்சும் போது நீ பண்ண எஃபர்ட்டால் தான் கிடைச்சா, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா, திருப்பி தேங்க்ஸ்மான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறதோட
பாக்கியா ஒரு மாதிரி மன நிம்மதியோடு இருக்கிறத விட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைக்கி வந்து அந்த புயலுக்கு